அரிஸ்டாட்டில் சிந்தனைகள். புத்திசாலிகளைப் போல சிந்தியுங்கள், ஆனால் சாதாரண நபர்களைப் போல பேசுங்கள். அறிவின் நோக்கம் மகிழ்ச்சியை தக்கவைப்பதல்ல, வலியை நீக்குவதே. மனதின் ஆற்றலே வாழ்க்கையின் சாராம்சம். தெரிந்து கொண்டவர்கள் செய்து முடிப்பார்கள், புரிந்து கொண்டவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். விமர்சனம் செய்பவனே நண்பன், கூளை கும்பிடு போடுபவனே முதல் எதிரி. மேன்மை என்பது ஒரு விபத்தல்ல, அது எப்போதும் உயர்ந்த எண்ணம், நேர்மையான முயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான செயல்பாட்டின் விளைவாகும். அனுபவம் வாய்ந்த இளைஞர்கள் என்று யாருமே இல்லை, காலமே அனுபவத்தை உருவாக்குகிறது. நாம் எதை தொடர்ந்து செய்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். எனவே திறமை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். பிறர் மிகைப்படுத்தி கூறுவதற்கு முன் உன் குற்றத்தை ஒப்புக்கொள். தைரியமே அனைத்து நல்லொழுக்கங்களுக்கும் தாய், ஏனெனில் அது இல்லாமல் நீங்கள் மற்றவற்றை தொடர்ந்து செய்ய முடியாது. அனைவருக்கும் நண்பராக இருப்பவர் யாருக்கும் நண்பர் அல்ல. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், அது எளிதானது. ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை, மற்றும் அது எளிதானது அல்ல. வலியின்றி நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. ஒருவனுடைய மனம் தூய்மையாக இல்லாவிட்டால் பணமோ வலிமையோ அழகோ அவனுக்கு பயன்படாது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியாது. தீய மனிதர்கள் பயத்தால் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் கீழ்ப்படுகிறார்கள். இயற்கையாகவே எல்லா மனிதர்களும் அறிவை விரும்புகிறார்கள். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. மகிழ்ச்சி என்பது நல்லொழுக்கத்திற்கான வெகுமதி. மனிதனை வடிவமைப்பவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, இடையூறுகளும் துன்பங்களுமே. இடர்பாடுகள் ஒருவனுக்கு உண்மையான நண்பர்களை எடுத்துக் காட்டும். தாய்மொழியை செம்மையாய் பயன்படுத்த தெரியாத எவருக்கும் பிற மொழியில் புலமை வராது. நல்ல ஆரம்பம் வேலையை பாதியாக்கிவிடும். அன்பில் அச்சம் கலந்திருக்க முடியாது. நாம் கண்டு அஞ்சும் மனிதனிடம் நம்மால் அன்பு செலுத்த முடியாது. வாழ்க்கையை ஒரே நேரத்தில் வாழவும் மற்றும் புரிந்து கொள்ளவும் முடியாது. வறுமையே புரட்சிக்கும் குற்றங்களுக்கும் தாயகம். செயல்பாட்டில் ஏற்படும் மகிழ்ச்சியானது அந்த செயலை முழுமை பெற வைக்கின்றது. இரண்டாம் தரமான மனிதர்களை கொண்டு முதல் தரமான அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. ஒரு குடிமகன் ஆள்வதற்கு மட்டுமல்ல, ஆளப்படுவதற்கும் தக்கவனாய் இருத்தல் வேண்டும்.
தைரியம் இல்லாமல் உங்களால் இந்த உலகில் எதுவும் செய்ய முடியாது. மரியாதைக்கு அடுத்து மனிதனின் சிறந்த பண்பு இதுவே. பெருந்தன்மையான குணம் எல்லா நற்குணங்களுக்கும் ஆபரணம் போன்றது. பார்வையாளனாக அமைதியாக இருப்பதை விட போட்டியில் பங்கேற்று தோற்பது சிறந்தது. மாற்றம் இனிமையானது. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை. தன் எதிரிகளை வெல்பவனை விட தன் ஆசைகளை வெல்பவனே தைரியமானவன். உங்களை நீங்களே அறிய உங்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். தனியாக இருப்பதற்கு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களை நீங்களே அறிவதே ஞானத்தின் தொடக்கமாகும். அமைதி போரை விட மிகவும் கடினமானது. உங்கள் மகிழ்ச்சி உங்களை மட்டுமே சார்ந்துள்ளது. இயற்கை ஒரு நோக்கமில்லாமல் எதையுமே உருவாக்காது. அடிமைத்தனத்தை பற்றிய மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இறுதியில் அடிமைகளே அதை விரும்புவார்கள். உடலை குணப்படுத்துவதற்கு முன் நீங்கள் முதலில் மனதை குணப்படுத்த வேண்டும். ஒருவர் தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருப்பது மட்டுமே போதாது, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் கூட அறிந்திருக்க வேண்டும். சரியான இடத்தில் சரியான நபருக்கு எதிராக சரியான விதத்தில் சரியான நேரத்தில் சரியான கால அளவில் கோபப்படும் மனிதனை நாம் போற்றுகின்றோம். காதல் என்பது இரண்டு உடல்களில் வசிக்கும் ஒற்றை ஆத்மாவால் ஆனது. நீண்டகால பழக்கத்தால் அறியப்படாததை வாதத்தால் மாற்றியமைப்பது எளிதானது அல்ல. முதலில் உண்மைகளை புரிந்து கொள்வோம், பிறகு காரணத்தை தேடலாம். தன்னைத் தவிர வேறு யாரும் தேவையில்லாத எவரும் மிருகம் அல்லது கடவுள். நம் நண்பர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அதைப் போலவே நாம் நம் நண்பர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். மனிதன் இலக்கை தேடும் ஒரு விலங்கு. அவன் தன் இலக்குகளை அடைய முயற்சித்தால் மட்டுமே அவனது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். முனிவரின் மூளையில் கூட முட்டாள்தனம் ஒரு மூலையில் இருக்கும். உள்ளுணர்வே அறிவியல் அறிவின் ஆதாரம். சந்தோஷம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகின்ற போது அதை பற்றி சிந்தனை செய். ஒரு நகரம் நல்ல சட்டங்களினால் ஆளப்படுவதை விட நல்ல ஒருவரால் ஆளப்படுவதே மேலானது. பைத்தியக்காரத்தனத்தின் கலவையில்லாத ஒரு சிறந்த மேதை எவரும் இல்லை. சமமற்ற விஷயங்களை சமப்படுத்த முயற்சிப்பதே சமத்துவமின்மையின் மோசமான வடிவம். இரண்டாம் தரமான மனிதர்களைக் கொண்டு முதல் தரமான அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. That's all from this video. Thanks for watching. If you have any suggestion or feedback, comment below.